ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நடந்துச்சு. ஒரு 2:30 2:45 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ நம்ம எதுவுமே எதிர்பார்த்து பண்ணுறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆக்சிடெண்ட்டில் வேறு யாரும் பாதிக்கப்படல. ப்ளஸ் எந்த ஒரு கார்லேயோ இல்லை பப்ளிக்கையோ யாரையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் வந்து எங்களுக்கும் எங்கள் காருக்கும் மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ அதை நான் இங்கே கிளியராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மற்ற யூடியூப் சேனல்ஸில் அதுக்குள்ளே எடுத்து வேறு ஏதாச்சும் கதெல்லாம் ஆட் பண்ணி போட்டுறாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறப்ப யார் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு இன்பான்ற ஒரு பையனும் தான் காரில் போயிட்டுருந்தோம். செய்யார்லேருந்து வேலூர் போயிட்டுருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வந்து வேலூர் ஃபோர்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து இன்னொரு காரில் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ பின்னாடி நானும் இன்பான்ற பையனை மட்டும் நம்மளோட காரில் போகணும். ஸோ போயிட்டு இருந்தப்போ ஆர்காட் டு வேலூர் ரோட்டில் வந்து பைபாஸ் கரெக்டாக மேல் விஷாரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஹைவே இருக்குது. ஸோ அந்த ஹைவே அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. நாங்கள் வந்து ஒரு 100 கிட்ட போயிட்டு இருந்தோம். ஸோ அது இந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ரைட்டு திருப்பினோம். முன்னாடி வந்து ஒரு எக்கோ ஸ்போர்ட் ஒரு கார் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரைட்டு திருப்புறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மொத்தம் 3 லேன் இருக்கும்ல. ஃபஸ்ட் லேன், செகண்ட் லேன், தேர்ட் லேனில் தான் வந்து ஸ்பீடாக போகிற காசு எல்லாமே போகும். நாங்கள் வந்து மிடில் லேனில் போயிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி அந்த எக்கோ ஸ்போர்ட் கார் போயிட்டு இருந்தனால ஸோ ரைட் எடுத்து அந்த தேர்ட் லேனுக்கு மாறலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருப்பினோம். ஸோ நான் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் காரை. ஸோ அப்படி திருப்புறப்ப ஃப்ரண்ட் வீலில் இருந்த ரைட் சைடு டயர் என்னாச்சு, பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பக்கமாக கார் இழுக்கவும் நான் என்ன பண்ணேன், பயத்தில் லெஃப்ட்டில் திருப்பிட்டேன். ஸோ அப்போ திருப்புறப்ப என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த 2 வீலும் ஸ்கிட்டாக ஆரம்பிச்சு கார் இப்படி டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த பக்கம் அந்த எக்கோ ஸ்போர்ட் காரை வந்து நம்ம இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிட்டேன் ஸ்டியரிங்கை. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலே இல்லாமல் அந்த ஃபுல்லாக இப்படி இருந்த காரு அப்படியே ஃபுல்லாக ஒரு 180 டிகிரி டேர்ன் ஆகி பேரிகேட்டில் இடிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் முட்டி கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சி ஆப்போசிட் ரோட்டில் போய்ட்டு அந்த எண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட்டுக்கும் ஹைவேக்கும் நடுவில் ஒரு பேரிகேட் இருக்கும்ல. ஸோ அந்த பேரியரில் போய் இடித்து கார் வந்து நின்றுச்சு. ஸோ அதிர்ஷ்டவசமாக எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த அடியும் படல. இந்த சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. எதனாலும் பார்த்தீங்கன்னா, ஏர் பேக்னால நாங்கள் 2 பேருமே சீட் பெல்ட் போட்டிருந்தோம். ஸோ பை லக்கிலி எங்கள் 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அந்த காரை பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கும். இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஆக்சிடென்ட் கிடையாது, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஸ்பாட்டில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு 400 மீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்கிட் ஆகியே வந்துட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் எதுலேயும் முட்டிடக்கூடாதுன்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக நான் அப்படி திருப்பிட்டே இருந்தேன். பட் அது கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே கார் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நான் ரைட் சைட் திருப்பினனால பேரிகேட்டில் முட்டி ஆப்போசிட் ரோட்டுக்கு போயிடுச்சு. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே வரல. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஸோ கார் வந்து இதுதான் டேமேஜ், அதுதான் டேமேஜ் எதுவுமே சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டு ஃபுல்லுமே போயிடுச்சு. ப்ளஸ் லெஃப்ட் சைடு பாடி எல்லாமே அடி வாங்கிடுச்சு. இன்ஜின்லாம் வந்து இறங்கிடுச்சு. ஸோ ஃபுல்லுமே நம்ம ரெடி தான் பண்ணோம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம்காக பேசியிருக்கோம். ஸோ ஸ்டேஷனில் நாங்கள் பேசினோம். மண்டே வந்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நேஷ்னல் ஹைவேல தானே இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ நமக்கும் நம்ம காருக்கு மட்டும் டேமேஜ். ஸோ நம்மளால் இந்த ஆக்சிடென்ட்னால யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. நமக்கும் நம்ம காரு ப்ளஸ் அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் டேமேஜ்ன்றதுனால இது வந்து நம்ம ஓன் இன்சூரன்ஸ் மூலமா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி இனிமேல் தான் நம்ம பேசணும். ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பேர் வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொன்னோம். நம்ம ஆர்காடில் அதான் இந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட் கரெக்டாக மேல் விஷாரமில் தௌஃபிக்னு ஒரு ப்ரோ, அவர் வந்து முஸ்லீம் தான். ஸோ அங்கே தர்காவில் இருந்தவங்க போல் நிறைய பேர் வந்தாங்க. அங்கே இருந்த முஸ்லீம்ஸ் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணது. பட் எஸ்பெஷலி இவரோட நேம் மட்டும் நான் ஏன் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து கொடுத்து அங்கே எங்களை உட்கார வச்சு அதுக்கப்புறம் எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் அங்கே கிளியரன்ஸ் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ்க்காக வந்தாங்க. ஸோ அப்போ அண்ட் எமர்ஜென்சி கால் பண்ணி சொன்னது, இந்த ஆம்புலன்ஸ் வந்தப்போ அவங்க தான் எங்களை பேசி எல்லாமே ஹெல்ப் பண்ணது.
ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் என்னை வந்து அப்சர்வேஷனில் ஒரு 1/2 hour இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே அப்போலோ இருந்துச்சு, கேஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இவர் தான் கூட இருந்து எல்லாமே எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தௌஃபிக் ப்ரோ, இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேறு எப்படி இந்த தேங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. நான் அவங்களுக்கு அந்த இடத்துலையும் நிறையா தேங்க்ஸ் சொன்னேன். அது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பட் எந்த இடத்துல அது சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல அதை சொல்கிறேன். ஸோ ரொம்ப 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 நன்றி ப்ரோ. அண்டு நான் அவருக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே நான் எஸ்பெஷலாக இவரை ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா இந்த ரீசனுக்காக தான். நாங்கள் கிளம்புற வரைக்கும் அவர் எங்கள் கூட இருந்து, போகிறப்பவும் ப்ரோ ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம், நீங்கள் காலையில் சாப்பிடாமல் இருக்கீங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டுக்கும் கூப்பிட்டாரு. வேணாம் ப்ரோ அப்படின்னு அவ்வளோ சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கிளம்பணும். அப்பையும் இப்போ பக்கத்துலேயே டீ ஷாப் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு கடை தான், வாங்க அங்கே சாப்பிட்டாச்சும் போகலாம் அப்படின்னாங்க. டீயாச்சும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தால. ஸோ இன்னொரு நாள் நாங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கப்போ வரோம், கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர்கிட்ட பேசிவிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் எல்லாமே சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புற வரைக்கும் அவர் மட்டும்தான் கூட இருந்தார். மொத்தம் என்னென்ன டேமேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேரிகேட்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஏன்னா கார் வந்து ரொட்டேட் பண்ணனால சைடு பார்ட்டு தான் வந்து அந்த பேரிகேட்டில் தட்டுச்சு. ஸோ அது தட்டுனனால அந்த பேரிகேட் எல்லாமே ஜாயிண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அடித்து அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். ஏன்னா எனக்கும் என் கூட வந்திருக்கும் எந்த பெருசாக அடியும் இல்லை. ஏன்னா ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகிட்டதுனால ஹைவே டிபார்ட்மெண்ட் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்களே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் மோஸ்ட்டாக. ஸோ அந்த டேமேஜ் ஆன ஏரியாவும் நாங்கள் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். யோ இதில் இடிச்சுதா அந்த கம்பம் மாதிரியா? ஓகே. ஓ இந்த பெரிய கம்பமா இது? இந்த கம்பமாடா இருந்தது அவரு? ஸோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இவ்வளோ டேமேஜ் ஆகி காரும் இவ்வளோ டேமேஜ் ஆகி எங்களுக்கு வந்து இந்த சின்ன ஸ்க்ராச்சஸோட வந்து தப்பித்தோம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என் கூட வந்தவனுக்கு எந்த அடியும் இல்லை. ஸோ எனக்கு இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும். இதுவும் எதனால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து அங்கே இடித்த உடனே ஏர் பேக் ஓப்பன் ஆக ட்ரை ஆகிருக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன்னா பயத்தில் ஸ்டியரிங் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டேன் டைட்டாக. ஸோ அந்த டைமில் ஏர் பேக் எப்படி வெளில வருது அப்படின்னு தெரியாமல் அது பஸ்ட் அவுட் ஆகி தான் வெளில வந்தது. அந்த ஸ்டியரிங் இந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சனால அப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது கிழிச்சு தான் இந்த இன்ஜூர் கூட ஆச்சு. ஸோ நான் அதை விட்டுருந்தேன், எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜூர் கூட இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு சின்ன சுளுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. எதனாலனா கார் ரொட்டேட் ஆகும்போது கழுத்து இப்படி அப்படின்னு ஆடிடுச்சு. ஸோ எந்த பக்கம் திரும்பிச்சுன்னு தெரில. ஆனால் இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம லக்கிலி 2 பேருக்கும் எந்த அடியும் இல்லை. அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்களே கார்லேருந்து இறங்கிட்டோம். அந்த சைடு வந்து டோர் ஓப்பன் ஆகலை. ஏன்னா அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஃபுல் டேமேஜ். ஸோ நான் வந்து இந்த சைடு டோர்லேருந்து இறங்கின உடனே இன்பாவும் வெளில வந்தேன். இன்பாவுக்கும் ஃபுல் ஏர் பேக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஏர் பேக் ப்ளஸ் சைட்லேருந்து ஒரு ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது எப்படி சொல்கிறது, பேக் சீட்டு வரைக்கும் போச்சு அந்த ஏர் பேக்கு. அதான் சொல்லிட்டு இருந்தான், லக்ஸரி கார் வாங்குறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவே நார்மல் காராக இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேனுவல் காரில் இந்த மாதிரி நான் போயிட்டு எங்கேயும் ஆக்சிடென்ட்லாம் பண்ணதில்லை, நடந்ததும் இல்லை. ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட், ஃபஸ்ட் ஆக்சிடென்ட். இதில் முக்கியமாக நம்ம தௌஃபிக் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தும் எனக்கும் இன்பாக்கும் ஒன்றும் ஆகாத மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் தாங்க. ஸோ நம்ம காரை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய கார் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், என்னோடய ஃபோட்டோ போடுறத விட நம்ம கார் ஃபோட்டோ தான் நான் அதிகமாக போட்டுட்ருப்பேன். ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ காரே இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து க்ளோ வேனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1/2 hourக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம செய்யார் சொன்னால இந்த ஏரியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். மொத்தமாக ஒரு 59 or 60 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ இருந்தது. அதுக்கு என்ன சொன்னாங்க, 7500 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க.
சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே இப்போதைக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டா போதும் அப்படின்னோம். ஏன்னா பேக்கில் 2 வீல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க வீல் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இல்லை இது வந்து ரொட்டேட் ஆகுது, மூவ் ஆகுது, ஸோ நம்ம இதிலே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இதிலே எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா நாங்கள் நிறைய கார்லாம் டோ பண்ணியிருக்கோம், இதோட பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. சரி அவங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு இருக்க போகுது அப்படின்றாங்க. சரி ஓகேங்க நான் இந்த வேன்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றோம். அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கேருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த லெஃப்ட் சைடு இந்த வீல் வந்து உடஞ்சிருச்சு, ஃபுல்லாக உடஞ்சி ரிம்லாம் உடஞ்சி தனியாக வந்துருச்சு. ஸோ இப்போ நாங்கள் எப்படி இழுத்துட்டு போகிறது, அது இழுத்துட்டு போக முடியாது, ஏன்னா பின்னாடி அட்லீஸ்ட் 2 வீலாச்சும் இருந்தால் தானே நம்ம முன்னாடி தூக்கி அதை டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பின்னாடி இருந்த வீல் மூலிமா அதை இழுத்துட்டு போகலாம். பட் இப்போ பின்னாடி இருந்த வீலும் ஒன்று வந்து உடஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு எங்களுக்கே கால் பண்ணி கேட்குறாங்க. நாங்கள் இருந்த டென்ஷனில் என்ன சொல்கிறதுனே தெரில. நாங்கள் காரில் அப்போ தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். அந்த டோவனில் ஏற்றி விட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து திருப்பி காரை யூட்டன் பண்ணி திருப்பி இங்கே வந்து அப்புறம் காரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் விட்டுட்டு சரி இங்கேயே விட்டுருங்க நான் போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டோ வேன் அந்த சர்வீஸ் அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டோம்ல, இந்த பெரிய வேன் மேலே தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேன் தானே கேட்டோம், நீங்கள் தானே இதை அமுச்சு விட்டீங்க இதிலே போயிடும் அப்படின்னு, இப்போ என்ன நான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்களும் போயிருந்தோம் நினச்சோம், எனக்கு வந்து ரைட் சைடு பிக் மட்டும் தான் அனுப்பிச்சாங்க, காரோட லெஃப்ட் சைடு பிக் வந்து எனக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ உங்களோட மிஸ்டேக் தான், நீங்கள் தானே கேட்டிருக்கணும், பிக் எல்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிட்டாங்களா இல்லை நீங்கள் தானே கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து இந்த சர்வீஸ் டோவிங் வேன் சர்வீஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர் பிஸ்னஸில் நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருப்பாரு, நிறைய வேன் அனுப்பிச்சி விட்ருப்பாரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் யார் அனுப்பிச்சாங்கன்றது கூட எங்களுக்கு தெரியாது. அவங்க கூட வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புனாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும், அப்போ தான் வண்டி எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தா எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிட்டாங்க. இருந்த மன உளைச்சலில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நான் நீங்கள் இங்கேயே விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், வேறு எதனா டோ வேன்றது தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்தாங்க, அதுக்கே வந்து அந்த 7500 பே பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கால் பண்ணி அந்த ஓனர்கிட்ட பேசி அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், ஏன்னா இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மொத்தம் 60 கிலோமீட்டர், நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் தானே கொண்டு வந்திருக்கீங்க, பாதி கிலோமீட்டர் கூட கொண்டு வரல, அட்லீஸ்ட் பாதியாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசணும். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 7000 ஆச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் எப்படின்னா அது 7000 கொடுக்க முடியும், நீங்கள் அட்லீஸ்ட் பாதி தூரம் கூப்பிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி டயர் வந்து உடஞ்சிருச்சு, நாங்கள் எப்படி இழுத்துட்டு வர்றது, அப்படிலாம் இருக்க மாதிரியே பொசிஷன்லேயே இழுத்துட்டு போக சொல்கிறோம் காரை தரன்னு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டார் அவர். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு தெரியல. ஏன்னா நாங்களே ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த டென்ஷனில் இருக்கோம், எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா மைண்ட் வந்து அவ்வளோ பிளாங்காக இருந்துச்சு. அந்த டைமில் இவரும் இந்த மாதிரி பேசினார். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்றது தெரில. ஒருவேளை எங்கள் மைண்ட் செட் வந்து அவருக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சு தான் அப்படி பேசினாரா, இல்லை காசுக்காக பேசினாரான்றது எங்களுக்கு தெரியல. பட் அந்த மாதிரி இதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஹர்ட் ஆகிருக்கான் அப்படின்னா அவங்கள போய் திருப்பி ஹர்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப தப்பு. நீங்கள் காசுக்காக தான் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இல்லைப்பா இவ்வளோ தான், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். பட் காரை வந்து தரத்தானே அப்படி இருக்க மாதிரி இழுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து போட்டுற சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னு தெரில. அவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அவரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பாக பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஏன்னா நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணணுன்னா நான் நினைக்கல, அப்படி பண்ணணும்னு நினச்சி தான் உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ, அட்ரஸ்லாம் கீழே நான் போட்டுருவேன். ஸோ அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இருந்த கஷ்டத்தில் வந்து உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அதனால தான் இது வந்து நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து என்னால் இந்த மாதிரி தெளிவாக உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பண்ணணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நாங்களே அவங்கக்கிட்ட பேசி அப்புறம் அவங்க கூட நாங்களாம் வந்து டைம் ஆயிடுச்சு, நீங்களும் ஏன் சண்டை போடுறீங்க, அவர் தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறாருன்னு அவங்க சாரி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், ஏன்னா அவங்க கூட இருக்கவங்க சாரி கேட்குறாங்க, அவர் பேசுன தப்பு தான் அப்படின்னு. ஒருத்தர் பேசுனதுக்காக இன்னொருத்தவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இவங்களாம் வந்து வேலை பார்க்குறவங்க, ஃபோனில் பேசுனது வந்து ஓனர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்புறம் ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு அங்கே காரை வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அங்கே விட சொன்னோம். அங்கே விட்டுட்டு கார் கவர்லாம் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீல் உடஞ்சதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்து பெட்ரோல் பங்க்கில் விட்டாங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த வீடியோ வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
நம்ம காரை வந்து ஹைவேலேருந்து எடுக்கும் போது எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வரும்போது கார் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவர் பேசுனது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத. நாங்கள் இருந்த மனநிலையில் இவரும் இப்படி பேசுகிறப்ப அது வந்து சரியானதா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் 2 பேருமே சேஃபாக தான் இருக்கோம். கார் மட்டும் தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அண்டு நாங்கள் கிளம்பும் போதே அங்கேருந்து டோ வேனில் போட்டுட்டு அனுப்பிட்டு நாங்கள் பின்னாடி கிளம்புனோம். ஸோ கிளம்புறப்பவே டவுன் போலீஸ், அந்த ஆர்காட் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணாங்க. ஸோ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இப்போ வரீங்களா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வேறு எந்த காரையும் டேமேஜ் பண்ணல, ப்ளஸ் யாரையும் இடிக்கலை, எந்த ஆபத்தும் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ ஹைவேக்கும் நமக்கும் மட்டும்தான் டேமேஜுன்றதுனால நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மட்டும்தான் நமக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த அண்ணா கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் இந்த வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க, அதனால் நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே மார்னிங் ஒரு 11 o'clock வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் கார் எடுத்துகிட்டு அங்கே சேஃபாக பார்க் பண்ணிட்டு நாங்களும் இங்கே வந்துட்டோம். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் போயிட்டு அந்த சிஎஸ்ஆர் காப்பி எல்லாமே வாங்கிட்டு வரணும். நாளைக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் அந்த ப்ராசஸ் பற்றிலாம் என்னென்னு விசாரிக்கணும். ஃபஸ்ட் டைம் கார் ஆக்சிடென்ட் நடக்குது எனக்கு. ஸோ இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஐடியும் நான் இங்கே கீழே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இதை பற்றி சுத்தமாகவே தெரியாது, கொஞ்சம் தெரியும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பைக்கை பற்றி ஓரளவுக்கு தெரியும், பட் காரோட இன்சூரன்ஸ், அந்த ஆக்சிடென்ட் டேமேஜ் கிளைம் பண்ணுறது, இதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு ஸ்டேஷன் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம காரை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணோம். ஏன்னா நான் வந்து பெரிய ஃபேமிலியிலேருந்து, பெரிய பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வரல. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் பையன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். பட் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் உழைச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து நடந்து ஒரு 1 year தான் ஆகுது கரெக்டாக நான் கார் வாங்கி. ஸோ வாங்கி கரெக்டாக 1 year 1 dayல வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அது எப்படி கரெக்டாக 1 year 1 dayலேயே வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்றது தெரில. ஆனால் கண்டிப்பாக நம்ம காரை வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணுவோம். இது வந்து பெரிய டேமேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய டேமேஜ் தான். பட் இருந்தாலும் நம்ம இதை வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைப்போம், கண்டிப்பாக வைப்போம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிராங்க்ஸ்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.